டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. அது குரூப் 4க்கு கூட இதை படிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் அறிவியல் எல்லாமே 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 301லேருந்து 400 வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் 100 போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒலியியல் இசை கச்சேரியில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடைகிறது? உலோகத்தகடு. காந்தத்தின் எப்போது ஒலி பயணிக்கும்? துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது. ஒரு இசைக்கருவி தொடர் குறிப்புகளை உண்டாக்குகிறது. சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் இக்குறிப்புகளை உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றில் உள்ளே புகுந்து செல்ல முடியும். வெற்றிடம். ஒரு அலையின் வேகம் 340 மில்லிலீட்டர் மற்றும் அதிர்வெண் 1700 Hz எனில் அதன் அலைநீளம் சென்டிமீட்டர் அளவில் என்ன? 20. கீழ்கண்டவற்றில் எந்த வாக்கியம் வெண்ணை சரியாக விளக்குகிறது? ஒரு வினாடியில் ஏற்படும் முழுமையான அதிர்வுகளின் எண்ணிக்கை. செவி உணர்வு ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது டேஷ் ஒலி அலைகள் வேகமாக பயணிக்கும்? திடப்பொருளில். ஹார்மோனியத்தில் உண்டான இசைக்குறிப்பின் சுருதியை குறைக்கும் போது அதன் அளவு நீளம் அதிகரிக்கும். அதிகரிக்கும். 4 வெவ்வேறு ஊடகங்களில் ஒலியின் வேகம் மில்லிமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் கடலுக்கு அடியில் வெகு தொலைவில் உள்ள இரு திமிங்கலங்கள் செய்யும் சமிஞ்சைகள் வேகமாக செல்வதற்கு ஏற்ற வேகம் எது? 6170. வெவ்வேறு சூழ்நிலையில் நெட்டலைகள் மற்றும் குறுக்கலைகள் இவற்றின் எதை கொண்டு உருவாக்க முடியும்? தொலைக்காட்சி அலைபரப்பி. PQRS என்ற 4 வெவ்வேறு ஊடகங்களில் ஒலியின் திசைவேகம் கிலோமீட்டர்/மணி 1800, 0.900 மற்றும் 1200 எனில் இவற்றுள் எது திரவ ஊடகமாக இருக்க வாய்ப்புள்ளது? எஸ். ஒலி என்பது டேஷ் அலை. எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. நெட்டலை. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளில் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும். திடப்பொருளில் ஒலியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். ஒலிச்செறிவானது டேஷின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. வீச்சு. ஒலியின் அதிர்வெண் 4 kHz மற்றும் அலைநீளம் 2 மீட்டர் எனில் ஒலியின் திசைவேகம் 800 ms-1. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படும் மருத்துவ கருவி இதய துடிப்பு பகுதி. இதய துடிப்பளவி. ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர். எதிர்முழக்கம். மீ ஒலியை பயன்படுத்தி டேஷில் உள்ள குறை மற்றும் விரிசல்களை கண்டறியலாம். உலோகப்பட்டை. காதுகளில் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமிஞ்சைகளாக மாற்றுகிறது. காக்லியா. காதுகளின் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமிஞ்சையாக மாற்றுகிறது. காக்லியா. ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அது துகள்கள் அலைமின் திசையில் அதிர்வுறும். வாயு ஊடகத்தில் ஒலியின் திசைவேகம் 330 மீட்டர்
வெப்பநிலை மாறியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் -1. காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீவி. அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க. 330 மீட்டர் வினாடி -1. ஹட்சிசட் அதிர்வெண் உண்டாய ஒளியானது 344 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலை நீளம் 0.02752 மீட்டர். ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? எதுவுமில்லை. ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசை வேகம் 500 மீட்டர் வினாடி -2 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? 25 மீட்டர்ஸ். 450 ஹட்சிசட் அதிர்வெண் ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி 1 வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண். ஒளியின் திசைவேகம் 330 மில்லி வினாடி -1. 500 ஹட்சிசட். ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் 2000 ஹட்சிசட் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் 2068 ஹட்சிசட். ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன? உலோகங்கள். பின்வருவனவற்றில் அதிர்வெண் பண்புகள் யாவை? உரப்பு, சுருதி. 3, 4 சரி. ஒளி அலைகள் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? உரப்பு. சித்தர் எந்த வகையான இசைக்கருவி? கித்தார். சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பிக்கருவி. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் 20 ஹட்சிசட் முதல் 2000 ஹட்சிசட். ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவனவற்றில் எது உண்மை? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. மீயொலி. ஒலியின் சுருதி அதிர்வுகளின் அதிர்வெண் சார்ந்தது. அதிர்வுறு கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் கருதி டேஷ் குறையும். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. மீயொலி அதிர்வெண் 2000 ஹட்சிசட்டுக்கு மேல் உள்ள ஒலி. காற்றில் ஒலியின் வேகம்
காற்றில் ஒலியின் வேகம் 330 ms-1. இன்ஃப்ராசோனிக்ஸ். பாவி, நேற்று தான் 53 பார்த்தா இன்னைக்கு என்ன பாரு. காற்றின் ஒலியின் வேகம் 330 ms-1. இன்ஃப்ராசோனிக்ஸ். அதிர்வெண் 20 Hz கீழ் உள்ள ஒலி ஊடகம் தேவை. குற்றொலி 10 Hz. எதிரொலி அல்ட்ராசோனோகிராஃபி. மீயொலி 22 kHz. அழுத்த மிகுந்த பகுதி இறுக்கங்கள். இசைக்கலவை ஒலியின் உற்பத்தி. ஒலி நெட்டலைகள். அழுத்தங்கள் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. வீச்சு சமநிலையில் இருந்து ஏற்படும் பெரும இடப்பெயர்ச்சி. மீயொலி 2000 ஐ விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி. ஒலியின் டாப்ளர் விளைவு மாற்றத்தை தோற்றுவிக்கிறது. அதிர்வு ஒலிபெருக்கி மின்சக்தி ஒலிசக்தியாக மாற்றுகிறது. ஒலியின் திசைவேகம் உச்ச மதிப்புடையதாக இருப்பது எகில். ஒலியின் வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஊடகத்தின் அதிகம். திண்மங்கள். காற்றின் ஒலி அலைகள் நெட்டலைகள். ஒலியின் திசைவேகத்தை மிஞ்சிய திசைவேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மீஒலி. மனிதனின் குரலானது தொண்டையில் உள்ள டேஷ் எனப்படும் குரல் ஒலிப்பெட்டியில் உருவாகிறது. லாரிங்கேஸ். மனிதனின் குரலானது தொண்டையில் உள்ள டேஷ் குரல் ஒலிப்பெட்டியில் உருவாகிறது. லாரிங்கேஸ். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் டேஷ் அதிகரிக்கிறது. ஒலியின் வேகம். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? புதன். செரஸ் என்பது சிறுகோள். ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 4.
டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. 13.7 மில்லியன். சூரியனின் திசைவேகம் 250 கிலோமீட்டர் வினாடி. முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாட்கள். இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. கெப்லரின் 3ஆம் விதியை டேஷ் விதி என்றும் அழைப்பர். ஒத்திசைவுகளில் டேஷ் எனும் இயற்கை துணைக்கோள் மட்டுமே கோள் சுழலுக்கு திசைக்கு எதிர் திசையில் அமைந்தது. ட்ரைட்டான். நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8 ஆகும். நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். 27 நாட்கள். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்தின் அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் எழுந்து நிலவானது நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும். அஸ்வினி. டேஷ் தொலைவில் தொலைநோக்கியை கண்டறிந்தார். ஹான் லிப்பெர்ஷே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். லிப்பெர்ஷா. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்டு விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். துணைக்கோளை நிறுவியுடன் ISRO 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறந்தவர் நிக்கோலஸ் காப்பர்நிக்கஸ். அண்டத்தின் ஆதியை குறித்தும் கூறும் மாதிரி ஆகும். பெருவெடிப்பு. ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் உர்சா மேஜர். சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். டேஷில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. மிக குறைந்த வெப்பநிலை. நாசாவின் டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்பல்லோ 8. விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். செவ்வாய்க்கோள் டேஷ் நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. 687 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. செவ்வாய்க்கோள் 687. ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி. சந்திரயான் சந்திரன். மங்கள்யான் செவ்வாய். கிரியோஜெனிக் எரிபொருள் அப்போலோ. முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்பல்லோ 5. அப்பல்லோ 2 முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்ய திட்டம். எந்த மண்டலத்தில் ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது? அயனி மண்டலம். புவியைச் சுற்றும் பாதையில் நிலா அலைவதற்கான மைய நோக்கு விசை ஏற்படுவதற்கு காரணம் அதன் அச்சை பொறுத்து சுழற்சி. சூரிய கிரகணம் நிகழும்போது சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் இருக்கும். சூரியனுக்கும் புவிக்கும்
இடையில் சந்திரன் இருக்கும். பூமியில் ஒரு பொருளின் எடை 60 கிராம் எனில் சந்திரன் அதனுடைய எடை 10 கிலோகிராம் எடை. பூமியில் ஒரு பொருளின் எடை 60 கிராம் எனில் சந்திரனில் அதனுடைய எடை 10 கிலோகிராம் எடை. ஒளி சூரியனிலிருந்து புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8.33 நிமிடம். ஒளி சூரியனிலிருந்து பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8.33 நிமிடம். நிலாவில் இரு மனிதர்கள் பேசும்போது ஒருவருக்கொருவர் கேட்க முடியாது. நிலாவில் இரு மனிதர்கள் பேசும்போது ஒருவருக்கொருவர் கேட்க முடியாது. பூமியில் சுழலும் வேகம் அதிகரித்தால் குறையும். பூமியின் சுழலும் வேகம் அதிகரித்தால் குறையும். சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி பைரோமீட்டர். சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி பைரோமீட்டர். பைரோமீட்டர். யார் பூமி சூரியனை சுற்றுகிறது என கண்டறிந்தார்? கலீலியோ. கோள்களின் இயக்கத்தை கொடுக்கும் விதியை தந்தவர் கெப்லர். சூரிய கிரகணம் ஏற்படுவது எப்போதெனில் நிலவு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரும்பொழுது. சூரியன் மற்றும் நட்சத்திரங்களின் ஆற்றலை உண்டாக்குவது லேசான தனிமங்களின் அணுக்கரு இணைவால். பூமிக்கு மிக அருகில் சுற்றி வரும் செயற்கைக்கோளின் சுற்றுவேகம் 8 கிலோமீட்டர் வினாடி. கோள்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையை சரியாக கூறிய விஞ்ஞானி நியூட்டன். நிலா மறை நிகழ்வு. சந்திர கிரகணம் நிகழ்வது பௌர்ணமி அன்று. நிலா மறைவு நிகழ்வு. சந்திர கிரகணம் நிகழ்வது பௌர்ணமி அன்று. கோள்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையை சரியாக கூறிய விஞ்ஞானி நியூட்டன். டேஷ் ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோளாகும். யுரேனஸ். டேஷ் ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோளாகும். யுரேனஸ். டேஷ் என்பது பொருள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலையாகும். நுண்ணீர்ப்பு. ஆய்வு நிறுவனம் தொடங்கியது ஆயிரத்தி 1958. பூமியின் அளவை ஒத்த சிறப்புக்கோள் வெள்ளி. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளாக ஆரியப்பட்டாவை டேஷ் ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. 1975. புவி மையம் கொள்கையை கூறியவர் தாலமி. சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். பெருவெடிப்பில் தோன்றிய அடிப்படை தனிமங்கள் ஹைட்ரஜன், ஹீலியம். பன்னாட்டு விண்வெளி மையத்தை இயக்கவும் பராமரிக்கவும் எத்தனை நாடுகள் ஒத்துழைப்பு தேவை? 16.